தமிழகத்தில் அதிமுகவின் வேட்பாளரை அறிவித்தார் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம அனைவருக்கும் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைகள் ஒருபுறம் போய்கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு புறம் ராஜ்யசபா தேர்தலுக்காக அதிமுக வேட்பாளர் பட்டியல் என்பதும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ராஜ்யசபா அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு. அதிமுகவில் 2 ராஜ்யசபா இடங்களில் 1 அதிமுக போட்டியிடுவதாகவும் மற்றொன்றில் பாமக போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு என்பது அதிமுகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விட்டுள்ள அறிக்கையிலே அதிமுக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 16/3/2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு உரத்திலே இன்னொரு தொகுதிக்கு பார்த்த இன்னொரு சீட்டு என்பது பாமகவிற்கு அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி யாரை வேட்பாளராக முன்மொழிகிறாரோ அவருக்கு அதிமுக ஆதரவுகளை கொடுக்கும் என எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக அதிரடியான தகவல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதே பிரச்சனையின் காரணமாக தான் தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறது. அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ்யசபா தொகுதி எங்களுக்கு வேண்டும் என கேட்டது. ஆனால் அதிமுகவின் கையில் இருப்பதும் 2 ராஜ்யசபா மாநிலங்களவை தொகுதி எம்பிக்குரிய சீட்டு மட்டும்தான் அதிமுகவின் கைகளில் இருக்கு. அப்ப தேமுதிகவிற்கு ஒன்று பாமகவிற்கு ஒன்று கொடுத்து விட்டால் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். அதன் காரணமாகத்தான் அதிமுக முடியாது என்று சொன்ன உடனே வேறு வழிகள் இல்லாமல் திமுகவின் காலடியிலே விழுந்தது தேமுதிக. தேமுதிகவை அளித்ததே திமுக அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் சார்பாக மறுபடியும் தம்பிதுரை அவர்களுக்கு வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு உலகத்திலே பாமகவின் சார்பாக இன்று வரைக்கும் வேட்பாளர் யார் என சொல்லவில்லை என்ற தகவலும் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலைத்தான் அதிமுக மிகப்பெரிய அளவிலே வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது முதல் இருக்கக்கூடிய 2021 தேர்தலை போல் கிடையாது. அதற்கு மாறாக மிகப்பெரிய ஒரு தேர்தலாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பார்க்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல இந்த மாநிலங்களவை தொகுதிகளின் சீட்களை பொறுத்த வரைக்குமே மாநிலங்களவை என்பது அதிமுகவிற்கு 2 இடம் என்பது உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இது ஒரு புறம் இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலைத்தான் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் இன்னொரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.